ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் பச்சை சுண்டைக்காவை எடுத்துக்கினேன். தேங்காய், கொஞ்சம் ஒரு கொட்டை புளி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் 2 சீரகம். இதெல்லாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அந்த தேவைக்கேற்ப நம்ம அதிகமாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ போதும். இது எல்லாத்தையும் 2 சீரகமும் போட்டு நல்லா அரைச்சி இந்த மசாலாவை ரெடி பண்ணி ஓரமாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காவை நல்லா கொஞ்சம் உடச்சி நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 4 தக்காளி, ஒரு கிண்ணம் சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த பச்சை சுண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் அந்த எண்ணெய் கடுகு பார்த்திங்கன்னா அதிலேயே போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நல்லா சுருண்டுடும். அப்போ தான் கசப்பு தன்மையும் இருக்காது, இந்த பச்சை ஸ்மெல்லு எதுவும் இருக்காது. நல்லா சுருண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி சுருண்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சுருண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கிரேவியாக நல்லா கட்டியாகணும். கட்டியான பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தேங்காய், நம்ம மசாலாலாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் ஊற்றணும். ஊற்றி நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற மட்டும் நல்லா கொதிக்கணும். கொதித்து இறக்கணுன்னா சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை